இன்றைக்கி சாட்டர்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். பெருசாக எதுவும் மேக்கப் ஸ்கின் கேர்லாம் பண்ணல. வெறும் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒன்று நோட் பண்ணேன். எங்கேயுமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப என்னோடய ஸ்கின் வந்து ஒரு டோன் அதிகமாகவும் பிரைட்டராகவும் க்ளோவாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறப்ப ஸ்கின் கேர் மேக்கப் ஏதாச்சும் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறப்ப எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாக சதுர்த்தின்றதுனால பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ மார்னிங் சாப்பிடாம கோவிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வந்து சாப்பிடல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்த 6 days கந்த சஷ்டி விரதம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நாக சதுர்த்திக்காக கோவிலுக்கு போயிருந்தேன்ல, ஸோ அங்கே வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்து நம்ம வச்சு அங்கே கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் வந்து கட்டிக்கிட்டால் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து நம்மளை தாக்காது அண்ட் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இது கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர தலைவலியாக இருந்தது. டேப்லெட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து சுட சுட மசாலா டீ வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் சித்தி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை அடுத்த vlogல ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.